இந்த நிலக்கடலையில் வந்து கிர்னார் 5ன்னு சொல்லி ஒரு ரகம் இருக்குங்க. VRI 10 அப்படின்னு ஒரு ரகம் இருக்குது. அப்புறம் இது ரெண்டும் ரொம்ப நல்லா இருக்குது சரிங்களா. இந்த ரகத்தையே நம்ம கையில் வச்சுக்கலாம். இது இல்லாமல் தரணின்னு ஒரு ரகம் இருக்குங்க. எதாக இருந்தாலும் தரமான விதை கடலை வாங்கிக்கலாம் சரியா. நான் பார்க்க அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னவா நான் பார்க்குறேன்னா, இந்த கடலையை போடுறதுக்கு முன்னாடி தயவுசெய்து தரம் பிரிக்கணுங்க. வாங்கிட்டு வந்து அப்படியே விதை எடுத்தோம்னா அப்படியே விதைச்சிட்றீங்க. அப்படி பண்ணக்கூடாது. தயவுசெய்து ஒரு 10 நிமிஷம் உட்காந்து அதில் எதெல்லாம் கருப்பு காய், சூம்புன காய், வெள்ளைக்காய் இதெல்லாம் தனியாக எடுத்துட்டு, இதெல்லாம் பார்க்க எனக்கு நோய் வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னா தனியாக பிரிச்சிடணும். 1 ஏக்கருக்கு மேலே 3/4 ஏக்கர் போட்டால் கூட நல்லதுங்க. ஆனால் கொஞ்சம் கரெக்டாக செஞ்சிட்டோம்னா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஒரு 25 நாள் ஆனதுக்கப்புறம் சார் வேர்க்கரையான் வந்துருச்சு சார், அங்கங்கே செடி சாகுது, இந்த ஒரு வார்த்தை சொல்கிறோமா? இதெல்லாம் எங்கேருந்து வரும்னா இந்த சொத்த கடலையிலேருந்து வரும். அதை பண்ணக்கூடாது. 1. 2வது களை எடுக்கிறது கரெக்டாக எடுக்கணுங்க. 3வது 45வது நாள் எடுக்க வேண்டிய களையோட கண்டிப்பாக 75 கிலோலேருந்து 100 கிலோ ஜிப்சம் வச்சு மண் அணைக்கணும். இதில் மாற்றமே இருக்கக்கூடாது. ஒரு 8 கிலோ நுண்ணூட்ட கலவை அப்படின்னு கேட்டு வாங்கணும். அதில் 5 கிலோவை இந்த ஜிப்சம் வைக்கிறோம் பார்த்தீங்களா, அது கூடயே பெரட்டி கலந்து மண் அணைக்கிறப்போ வச்சோன்னு 45வது நாள். இந்த 60வது நாள், 75வது நாள், 90வது நாள், 60, 75, 90, 60, 75, 90 3 நாளும் மிச்சம் இருக்க மொத்தம் 8 பாக்கெட் சொன்னேன்னா 5 பாக்கெட் இங்கே போட்டிங்க, மிச்சம் 3 பாக்கெட் இருக்குல்ல, இந்த 3ஐயும் அந்த நாட்களில் 100 லிட்டர் தண்ணியில் 2 லிட்டர் பஞ்சகாவியா அல்லது மீன் அமிலம், அது கூட இது 1 லிட்டருக்கு 1 கிலோ கலந்துட்டு நுண்ணூட்ட கலவை கலந்து தெளிச்சிடணும். பச்சைக்காய் வந்து குறைஞ்சபட்சம் 1000 கிலோவும், அதிகபட்சம் 1800, ஒரு சில நேரம் 2200 கிலோ எடுக்கணும்னா இதுதான் வழிமுறை.